சிறகடிக்க ஆசை சீரியல பொறுத்தளவு இன்னைய எபிசோட்ல மீனாவுக்கு இப்படி ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்ச உடனே எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு 3 பேத்த தவிர. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோகிணி, மனோஜ், விஜயா. ரோகிணி வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா கொளுத்தி போடுறேன் அப்படிங்கிற பேர்ல பரவாயில்லையே மீனா, நீ இப்படியே நிறைய பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்தினா நீ ஸ்ருதியோட அதிகமா சம்பாதிப்ப அப்படின்னு வேணும்னே கொளுத்தி போடுறாங்க. அதுக்கு ஸ்ருதி வந்து மீனா என்னை விட அதிகமா சம்பாரிச்சா எனக்கு தான் அதிக சந்தோஷம் அப்படின்னு அதை பெருந்தன்மையா எடுத்துக்கிறாங்க. ஆக மொத்தத்துல கொளுத்தி போடலாம்னு ஸ்ருதி நினைச்சாங்க. அது முடியாம போயிடுச்சு. இதை பார்த்த உடனே நம்ம முத்து எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் சிந்தாமணியே விஜயாவுக்கு போன் பண்ணி பேசுறப்ப, என்ன இப்படியே நீங்க மாட்டுக்கு இருக்கீங்க, இங்க மீனாவுக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு விஜயா கேட்க, அந்த ஆர்டரை கொடுத்ததே நான் தான். இந்த ஆர்டர் தான் மீனாவோட கடைசி ஆர்டர். அது என்ன நடக்க போகுதுன்னு இப்பயே சொல்லிட்டு அதுல என்ன சுவாரஸ்யம் நடக்க போறப்ப உனக்கே தெரிய வரும் அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. ஆக மொத்தத்துல விஜயாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். இங்க மீனா கஷ்டப்பட போறா அப்படின்னா விஜயாவுக்கு சந்தோஷமா தானே இருக்கும். இங்க செல்வத்துக்கு ஒரு ஃபாரின் கிளைண்ட் வந்து தமிழ்நாடுல இருக்கிற கோயில் ஃபுல்லாவே சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்களாட்டுக்கு. ஆனா செல்வத்துக்கு சுத்தமாவே இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கறதுனால முத்து கிட்ட நீ போ அப்படின்னு சொல்லி முத்து கிட்ட அந்த ஆர்டரை கொடுக்கறாங்க. முத்துவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு போன் பண்ணி சூப்பராவே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பேசி ரேட்ல பிக்ஸ் பண்ணிடுறாரு. தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தணும் அப்படின்னா 60,000 ரூபாய் ரேட் பேசி இருக்கிறாரு. அந்த நேரத்துல அங்க மீனாவும் வந்து இதை கேட்டுட்டு நீங்க ரொம்பவுமே சூப்பரா படிச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி, எல்லா லாங்குவேஜும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஹிந்தி திணிப்பை பத்தி டைரக்டர் கொண்டு வந்து வச்சிருக்கிறாப்ல. நம்ம விருப்பப்பட்டு எதை வேணுமாலும் தெரிஞ்சுக்கலாம், ஆனா கட்டாயம் தான் படுத்தக்கூடாது அப்படின்னு சீரியல்ல வாண்டடா வச்ச மாதிரி தான் இந்த சீன்லாம் இருக்கு. சோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.